கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15ஆம் வசனம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். யோபு தன்னுடைய வாழ்வின் தான் செய்த நன்மைகள் அல்லது தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறான், நான் நீதிமானாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நான் வழக்காட மாட்டேன், அவர்கிட்ட போய் நான் சண்டை போடல, அவர்கிட்ட கேட்கல. அதற்கு மாறாக என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்வில் ஆண்டவரே, நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்தேன், நான் உங்களுக்கு காணிக்க கொடுத்தேன், நான் உங்களுக்கு ஊழியம் செய்தேன், எனக்கு மனம் இறங்கும்னு சொல்லி கேட்குறோமா? ஆண்டவர்கிட்ட யோபு எப்படி கேட்குறாரு பாருங்க. என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். தன்னுடைய நன்மையை அல்லது நான் நீதிமான் ஆக இருந்தாலும் அவர்கிட்ட போய் வழக்காட போல, அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண போல. இன்றைக்கி நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் வழக்காடுகிறோமா? ஆண்டவரே, நான் உங்களை பற்றி தான், நான் உங்களுக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன், ஏன்பா எனக்கு இவ்வளோ போராட்டம், எனக்கு விரோதமாக வராங்கன்னு சொல்லி ஒருவேளை மனக்கலக்கத்தில் இருக்கிறீங்களா? என் அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் தேவனிடத்தில் நாம் இரக்கத்திற்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே, என்மேல் மனம் இறங்கும். என்னுடைய நீதி, என்னுடைய நியாயங்கள் அல்லப்பா, நான் செய்கிற நன்மை இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம செய்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வச்சுருக்கார். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும், எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் மனம் இறங்குவார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்று அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற நாள். என்னும் அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய நீதி நியாயங்களை குறித்து அல்ல, நாம் செய்கிற நன்மைகள், ஊழியம், நான் ஆண்டவருக்காக காணிக்க கொடுத்தேன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய இரக்கத்திற்காக ஆண்டவர் இடத்துல கெஞ்ச ஆரம்பி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் மனத்தாழ்மையோடு என்னை கண்ணோக்கும் என்று சொல்லுவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான தேவைகளோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இரக்கத்தில் நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே வானம் திறக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒருமனப்பட்டு கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. யாரிடத்திலே போவோம், நாங்கள் என்னப்பா செய்வோம் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் பரத்திலிருந்து தம்முடைய மகத்துவமுள்ள வார்த்தையை கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்று உம்முடைய பிள்ளைகளை எழும்பட்டும் ஆண்டவரே. கண்ணீர் போதும் ஐயா, துயரம் போதும் ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலை போதும், வியாதி பலவீனம் போதும். எழும்ப பண்ணுங்கப்பா. உங்க வார்த்தை இன்று கேட்கிற ஒவ்வொருவரையும் எழும்ப பண்ணட்டும். இன்னும் ஆழமான விசுவாசத்துக்குள்ள கொண்டு போங்க. போதும் ஆண்டவரே, சத்துருவை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.